கிராம சபை கூட்டங்களுக்கு நேரடியாக சென்று மக்கள் குறைகளை கேட்பது போல் திமுகவிற்கு வாக்கு சேகரிக்கும் ஸ்டாலின் குறித்து சமூக வலைதளங்களில் கேலி செய்து மீம்ஸ் ஒன்று வெளியாகியுள்ளது. அந்த காட்சிகளை தற்போது காணலாம். பஞ்சாயத்தடா முடிச்சு இங்க பாரு, நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. ஒரு மனுஷன் ஒரு தடவை வந்தாச்சுன்னா அப்படியே கப்புனு யூஸ் பண்ணிக்கணும். புரியுது ஐயா? என்னைக்கும் போல இன்னைக்கும் நம்ம ஊர்ல எந்த பிரச்சனையும் நடக்கலைங்க ஐயா. இது எந்த பிரச்சனையும் நடக்கலையா? அப்புறம் எதுக்கு அந்த கூட்டம் ஏற்பாடு? எதுக்கு பஞ்சாயத்தை கூட்டுனீங்க ஐயா? நீங்க தான் வீட்டுல பொழுது போகல, தூக்கம் வருது, பஞ்சாயத்தை கூட்டுங்கன்னு சொன்னீங்க ஐயா. நான் தான் சொன்னா? யாரால மேல என்ன மரப்பு? அவன் கஷ்டம் அவனுக்காக தெரியும். நீ தேவையில்லாம குறுக்கு குறுக்க பேசுற. சம்பந்தப்பட்ட நான் தான் பேச முடியா? அவன் நானும் பாத்துருக்கேன். நீயே பேசிருக்கிற, அவனே பேச முடியா? எப்படி பஞ்சாயத்து கூடத்தை போடுறது உள்ள வந்து சொன்னதை செய்யல. டேய் ஏன்டா கொந்தளிக்கிற? எங்கேயும் தனிப்பட்டு செயல்படாதுன்னு சொல்லிக்கடா. இருடா உன் ஒருத்தனுக்காக மட்டும் நான் இங்க வரல, 50 பேருக்கு சேர்த்து தான் வந்திருக்கேன். நீ தலைவர் மாதிரி கத்துற. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆளாளுக்கு நாட்டாம தள்ளுங்க. அண்ணன் வரல, அண்ணன் வர்றாரு, தள்ளுங்கய்யா. ஏதோ உடம்பு தேக்கா இருக்க கண்டு ஊரே குடி குத்துனாலும் ஒரு கூட்டம். போ இந்தாங்க கட்டுங்கண்ணே. பாத்துக்கிட்டு இருந்த எங்கனாலேயே தாங்க முடியல. நீங்க எப்படின்னே தாங்குனீங்க? டேய் எல்லாம் பழகிருச்சுடா. இத வச்சு உங்க அண்ணன் எலெக்ஷன்ல நிப்பல. எலெக்ஷனா? ஆமாடா. எவ்வளவு வாங்கியிருக்கேன் இவங்கிட்ட. இத சொல்லி ஓட்டு கேட்டோம்னா இறக்கப்பட்டு என்ன சிஎம் ஆக்கிடுவாங்க. உங்களை பூரா எம்எல்ஏ ஆக்கிடுவாங்க. பவுடர் போடுங்கண்ணே. நீங்க பெரிய அறிவாளிங்க. செய்த தவறை ஒத்துக்கொண்டு தண்டனை வாங்கிய ஒரே தலைவர். கர்நாடக சிங்கம். அடுத்த பஞ்சாயத்துல மீட் பண்ணுவோம்.